ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பில்லை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை வத்தல், 1 சில் தேங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் பொரிஞ்சோடனே 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு எல்லாத்தையும் சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டுடலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகு பட்டை வத்தல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றி நல்லா கிண்டிடணும். நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால அடிப்பிடிச்சிரும், அதனால் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் குழம்பு